மனிதன் சுற்றி இருக்கிறவங்க தான் மீது வந்து மரியாதை வைக்கணும், தான் மீது ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலுமே வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, தான் செய்யக்கூடிய செயலை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து சரியானது கிடையாது. அப்படி அந்த பையனுக்கு பள்ளிக்கூடம் நடக்கும்போது என்னதான் நடந்தது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏன் உங்களை பற்றி எப்போ பார்த்தாலுமே வந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த எபிசோட கடைசி வரைக்கும் லிசன் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் PA பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதுமே இணைப்பில் இருங்க. அந்த பையன் ரெகுலராக பள்ளிக்கூடம் போகிற மாதிரி அன்னைக்கும் பள்ளிக்கூடம் போகிறான். காலையில் போன உடனே அந்த பையனுக்கு வந்து இங்கிலீஷ் பீரியடு. அவன் நினச்சி பார்க்காத ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்தது. அவனுக்கு வந்து அன்னைக்கு காலையில் அவனோட டீச்சர் வந்து அவனை எழுந்து இந்த எஸ்ஐயை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்கிறாங்க. அதை கேட்கும் போதே அவனுக்குலாம் வந்து மனசில் வந்து படபடங்குது. சுற்றி பார்க்குறான், நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறான். தன்னோட இங்கிலீஷ் வந்து தனக்கு சரியாக வாசிக்க வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம தப்பாக பேசிட்டோம்னா மற்றவங்க எப்படி நம்மளை பார்த்து சிரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். எந்திரிச்சு நிற்கிறான், கையில் புத்தகத்தை வச்சுருக்கிறான், கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. அந்த வார்த்தையில் வாசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான், சுற்றி ஒரு ரவுண்டு பார்க்குறான். அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்க ஆரம்பிக்கான், சுற்றி ஒரு ரவுண்டு பார்க்குறான். இப்படி சுற்றி பார்க்குறதுனாலே அவனால் வாசிக்க முடியாமல் கடைசி அவனால் அந்த எஸ்ஐயை ரீட் பண்ணாமே முடியாமே போயிருச்சு. இது வந்து ஒரு சின்ன ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஆனால் கடைசி பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லை நம்ம செயலை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற சிந்தனையில் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து செய்யாமல் விட்டுருப்பீங்க. இல்லை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசி அதை அறகுறையா, அதாவது ஒரு சரியான நிலைமையில நீங்கள் முடிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க நம்ம செய்யக்கூடிய செயலை பற்றி என்ன நினைப்பாங்களோ இப்படின்னு சொல்லி சிந்தனைகள்லாம் எதனால் வருது அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மனிதர்களின் மைண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டாங்க. இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தந்தையும் ஒரு மகனும் ஒரு சந்தைக்கு அவங்க ஒரு கழுதை வாங்குறதுக்கு போகிறாங்க. ஒரு சுமை தூக்கக்கூடிய ஒரு கழுதை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக சந்தைக்கு போகிறாங்க. அந்த சந்தையில் பல இடங்களில் தேடி பார்த்து ஒரு கழுதையை வந்து கடைசியாக வாங்கிட்டாங்க. கழுதையை ஓட்டிக்கிட்டு தன்னோட ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போகிற வழியில் ஒரு ஊரில் ஒருத்தர் பார்த்துட்டு, என்ன சும்மா தூக்கிறதுக்கு தானே கழுதை வாங்கினாங்க, எதுக்கு இந்த 2 பேர் வந்து கழுதையும் நடந்து போய்கிட்டு இருக்கு, இவங்களும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த தந்தை சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அப்படி 2 பேரும் மறுபடியும் அந்த கழுதை ஒரு புறமும் அந்த பையனும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஊர் பக்கம் பார்க்கும்போது, என்ன இந்த அப்பா அவனோட பையனை நடக்க வச்சுட்டு இவர் இப்படி கழுதை மேலே ஏறி நடந்துக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதை கேட்ட உடனே அந்த தந்தை சரி ஓகே அப்படின்ட்டு தன்னை இறங்கிக்கிட்டு அவனோட பையனை வந்து கழுதை மேலே உட்கார வைக்கிறாரு. அப்படி மீண்டும் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்க போகும்போது இன்னொருத்தர் பார்த்துட்டு, என்ன இந்த பையன் வயசான அப்பாவை இப்படி நடக்க வச்சுட்டு இவன் வாட்டுக்கு கழுதையில ஏறி உட்காந்து இப்படி போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவையும் கழுதை மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டு 2 பேரும் கழுதையில ஏறி உட்காந்துக்கிட்டு கழுதையை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தன்னோட ஊருக்கிட்ட போகும்போது ஒருத்தர் பார்த்துட்டு, என்னதான் வந்து இந்த கழுதையை வந்து சும தூக்குறதுக்குன்னு வாங்கினாலும் இப்படியா வந்து 2 பேர் ஏறி உட்காந்து இந்த கழுதையை கொடுமை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அதாவது பொதுவாகவே மக்கள் வந்து இந்த மாதிரி தான், எந்த விஷயம் செய்தாலும் சரி அதை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேறு ஏதாவது விஷயமா இருக்கும், அதை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது. மற்றவங்களுக்காக பயந்துக்கிட்டும் மற்றவங்களோட வார்த்தைகளுக்கு பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். மக்கள் வந்து மனிதர்களை மட்டும் வைக்கிறது இல்லை, ஈவன் என்விரான்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோமே, வெயில் காலத்தில் வெயில் அடிக்கணும்னு தெரியும், நல்லா கோடை காலம் நல்லா வெயில் அடிக்கணும்னு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, என்ன இந்த வெயில் இந்த அடி அடிக்குது, கொஞ்சம் மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் குளிர்காலம் மழை காலத்தில் மழை வரும்னு தெரியும், இருந்தாலும் என்ன இந்த மழை இப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட வெயில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் என்ன விஷயம் நடந்தாலும் சரி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் எதுக்கு இப்படிலாம் மனிதர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம செய்யக்கூடிய செயலை பார்த்து என்ன யோசிப்பாங்க இப்படிலாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் கடைசி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காகவே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இல்லை மற்றவங்க நம்ம செய்யக்கூடிய செயலை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இன்கேஸ் ஏதாவது உங்களை பார்த்து எதுவும் சொல்லிட்டாங்கன்னு நினைங்களேன்,
ஜஸ்ட் அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. அவங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே போகலாம். அதனால் நெக்ஸ்ட் டைம் எப்போதுமே வந்து மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம செய்யக்கூடிய செயலை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காம, நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செயலை வந்து சிறப்பாக செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைல் நீங்கள் எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். போதும் இணைந்திருங்கள். பவர் ஆப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.